குட் மார்னிங். டே 2 மார்ச் 25 மார்னிங் vlog தான் இது. ஆக்சுவலி ஆஃப்டர்நூன் வரைக்குமே வரும். நேற்று போஸ்ட் பண்ணுற அந்த ஒர்க் இன்றைக்கி இருந்தது. மார்னிங் எழுந்ததும் பெட் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ஃபுட் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அவங்க இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறனால வெறும் ரைஸ் தால் அது மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ரைஸ் தால் ரெண்டையுமே பாயில் பண்ணுறதுக்கு போட்டுட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதுக்காக போயிட்டேன். ரொம்ப ஹீட்டாலாம் இல்லை. ஆக்சுவலி கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு தான் இருந்தது. நான் தண்ணி ஊற்றிட்டுருக்கப்பே அங்கே 2 குருவி இருந்தது. அது நான் அங்கே போகிற தண்ணியை கொத்திட்டு இருந்தது. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆக்சுவலி நம்ம வீட்டுக்கு நிறைய இந்த மாதிரி பறவைங்கள்லாம் வருவாங்க அப்பப்போ. மயில், சேவல்லாம் கூட வரும். எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது. பட் வந்துட்டு போவாங்க. நெக்ஸ்ட் டைம் வரப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாத்தையுமே கொஞ்சம் தண்ணி விட்டு க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். க்ளீனிங்கிறத விட ரொம்ப ஹீட்டாக ஆகிடுது ஆஃப்டர்நூனுக்கு மேலே. ஸோ கொஞ்சம் சில்லுன்னு ஆகட்டும், ஈவினிங் அப்போ தான் நல்லாயிருக்கும் சொல்லிவிட்டு ஃப்ரண்ட்டில் எப்போவுமே செடிக்கு தண்ணி ஊற்றுறப்போ ஃப்ரண்ட் போர்ஷனையும் தண்ணி ஊற்றி நல்லா சில் பண்ணிடுவேன். இந்த கேட்டில் கூட குட்டி குட்டி ஸ்பைடர் எல்லாமே கூடு கட்டி இருந்தது. அது ஃபுல்லாகவே அந்த செடியில் போயிட்டு ரொம்ப டர்ட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ கேட் எல்லாத்தையும் கூட நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2 டேஸ் பிஃபோர் நல்ல ரெயின். ஸோ மாடியிலேருந்து இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே ஸ்டெப்ஸுக்கு வந்துருச்சு. அதையும் கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி ஒர்க் ஃபுல்லாக மார்னிங் க்ளீனிங்லேயே தான் போயிட்டுருந்தது. அது வெளியில் இருக்க சரௌண்டிங்ஸ் தான். பெரிய ஒர்க் இல்லை, பட் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஃபுல் ப்ளேஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க்குக்கு வந்துட்டேன். குக்கிங் தான். ரெண்டுமே நல்லா பாயில் ஆகிருந்தது. எப்போவுமே தண்ணி கம்மியாக ஊற்றிடுவேன் பருப்பில். இந்த மாதிரி தான் ஆயிரும். அண்ட் ரைஸுமே கீழே சிந்திருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பூன் மேலே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சைடிஷ்க்கு பொட்டேட்டோ தான் ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான ஒர்க்னால் குக்கிங்கில் இந்த வெஜ்ஜீஸ் கட் பண்ணுறது தான். நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளான நைஃப் இருந்தது அப்படின்னா அதை கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளையில கூட நிறையா நான் அம்மாக்கிட்ட கேட்டு இந்த மாதிரி கையில் நிறையா கட் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஸ்டில் எனக்கு அந்த ஒர்க் ரொம்ப ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். சும்மா ரஃப்பாக தான் சாப் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கறனால அம்மாவுக்கு பொட்டேட்டோஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. எனக்கு மட்டும்தான் பொட்டேட்டோ ப்ரிப்பேர் பண்ணுறேன். அண்ட் ஆனியன்ஸ் அதெல்லாம் கூட கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தால்க்கும் பொட்டேட்டோ கறிக்கும் ரெடி பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனியன் கட் பண்ணுறப்போ கண்ணில் தண்ணி வரும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நான் நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன். எனக்கு அவ்வளோலாம் அந்த மாதிரி ஆனது கிடையாது. அது ஏன்னு தெரில. எந்த ஒரு மசாலாஸுமே இல்லாமல் தால் வைக்கிறதுக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் உப்பு பருப்புன்னு சொல்லுவோம். அதுக்கு பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கிடையாது. கடுகு, உளுந்து, அப்புறம் சீரகம், ஆனியன் போட்டு கொஞ்சம் வத்தல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கார்லிக் கொஞ்சம் இடித்து அப்படியே போட்டு விடுவோம். அது நல்லா ஸ்மெல் கொடுக்கும். அது எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே அந்த தாலில் கொட்டிடணும். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆக்சுவலி கறி லீஃப் போடணும், நான் போடல, நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் பொட்டேட்டோக்கும் சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆயில் போட்டுட்டு கடுகு, உளுந்து, அப்புறம் பெருஞ்சீரகம் போட்டுட்டு அதே மாதிரியே பூண்டு லைட்டாக இடித்து போட்டிருந்தேன். நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், இது 3 மட்டும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கணும் தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும்
வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுறணும். ஆக்சுவலி எனக்கு வந்து அந்த பொட்டேட்டோஸ் வந்து கட் பண்ணிவிட்டு வாட்டரில் போடாமல் இருந்தால் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆயிடும் சொல்லுவாங்க. ஸோ நான் எப்போவுமே வாட்டரில் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். அண்ட் இப்போது ரைஸ், தால் அப்புறம் பொட்டேட்டோ 3மே ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் போய் கிளம்பணும். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷினில் கொஞ்சம் துணி போட்டுட்டு போனோன்னா ஆட்டோமேட்டிக் தான், வரதுக்குள்ளே அது துவைச்சி வச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை காய போட்டுக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு மிஷினும் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு கிளம்பிட்டு வந்துட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக வாஷிங் பவுட்ரு அப்படியே போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக நாங்கள் லிக்யூட் தான் எப்போயும் யூஸ் பண்ணுவோம். இப்போ தீந்துடுச்சு. வீக்கெண்டில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் நான் டேரெக்டாகவே போட்டுட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பேக்கிங் ஒர்க் தான் பண்ணேன். ரைஸ், தால் 2மே வந்து பாக்ஸில் போட்டுட்டு அம்மாவுக்கு எடுத்து வச்சுட்டேன். நானும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மார்னிங்கே ரைஸ், தால், பொட்டேட்டோ எல்லாமே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். ஏன்னா ஆஃப்டர்நூன் வரதுக்கு எப்படியும் லேட் ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு டயர்டாக இருக்கும், பசிக்கும், அப்படியே தூங்கிடுவோம். அதனால நான் மார்னிங்கே நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெஜ்ஜீஸ் வாங்க வேண்டியது இருந்தது. பிக் சாப்பரை எடுத்துகிட்டு ஃபுட் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். ஆக்சுவலி இன்றைக்கி நல்லா வெயில் இருந்தது. நம்ம வீட்டில் இருந்து அங்கே போகிறதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ். ஸோ ஆட்டோவில் தான் போகணும். நம்ம இங்கேருந்து வீட்டில் இருந்தே வாக்கபிள் தான். மெயின் ரோட்டுக்கு போனால் தான் ஆட்டோவே கிடைக்கும். ஸோ கொஞ்சம் நடந்து வெயிலில் போயிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ ஏறியாச்சு. இந்த சம்மர் இனி ஸ்டார்ட்டே ஆகலை, அதுக்குள்ளே பயங்கரமான வெயில் இருந்தது. நம்மளை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிற மாதிரி எப்போவுமே தண்ணி குடிச்சிட்டே இருங்க. நிறையா ஃப்ரெஷ் ஜூஸ் கன்சியூம் பண்ணுங்கள். அண்ட் நான் ஃபைனலி அந்த ஹாஸ்பிட்டல், இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தான், அங்கே தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அங்கே ரீச் ஆகிட்டேன். அம்மாவே பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அம்மா வந்து ஹாஸ்டல் கிளம்பிட்டாங்க. ரிட்டன் வீட்டுக்கு வந்ததும் வாஷ் பண்ண துணி எல்லாத்தையும் காய போட்டுட்டு அண்ட் கொஞ்சம் வெஜ்ஜீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதையும் எடுத்து நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். ஆனியன் கொஞ்சம் வாங்கியிருந்தேன், அப்புறம் பொட்டேட்டோ, கேபேஜ் ஒன்று வாங்கியிருந்தேன், பீட்ரூட், அப்புறம் கேரட், ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி எனக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்வீட் பொட்டேட்டோஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது. பட் டே பை டே அதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் நிறையா தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிட்டேன். ஈவினிங் லாகின் பண்ணணும். நாளைக்கு பார்க்கலாம். டாடா.